நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல், கடவுள்கிட்ட சேரதான் முக்கியம். நீ பண்ற ஆராதனையை விட தேவ சமூகத்துல நீங்க கேட்கிற சத்தியம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு நேரம் ஆராதனை பண்ணினீங்கிறதல்ல, எவ்வளவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க, எவ்வளவுக்குள்ள அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தீங்க. ஒரு ஆராதனை தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே ஆனால் தகன பலியும் வேண்டாம், சர்வாங்க தகன பலியும் வேண்டாம், நீங்க எதை செய்தாலும் அது வேண்டாம். தேவன் என்ன சொல்றார்? கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல். செவி கொடுத்தல்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்குதல், அதுக்கு கீழ்ப்படிதல், அதன்படி செய்தல். இதுதான் அவசியம், இதுதான் தேவை, இதுலதான் தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கிடணும், தேவன் எதுல பிரியமா இருக்கிறாரு, எது அவருக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவனிடத்துல சேர முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்க, பலியை விரும்பல. பலியை தேவன் என்ன பண்ணல? விரும்பல. பலி தேவைதான். ஒரு ஆராதனை என்பது இம்பார்ட்டன்ட். பாடல் பாடுவதும், ஆராதிப்பதும், அந்நிய பாஷைகளை பேசுகிறதும், தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிப்பதும், உபவாசிப்பதும், ஊழியம் செய்வதும் முக்கியமானதுதான். ஆனால் அது தேவன் ஏற்றுக்கொள்ளணும், தேவன் விரும்பணும், அது அங்கீகரிக்கப்படணும். உதாரணமா நீங்க 2 மணி நேரம் இங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு உபயோகமானதா இருக்கணும். சர்ச்சுக்கு போனங்கிற பேர் மட்டும் இருக்க கூடாது. அல்லேலூயா. அதுல எந்த பிரதிபலம் இல்ல இருக்கா? நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு போனேன், என்ன யூஸ்? இந்த வாரம் உபவாசம் இருந்தேன், அதுல என்ன பயன்? ஒரு பலனும் இல்ல. பலன் இல்லாமல் நாம சும்மா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அர்த்தம் இல்ல. அல்லேலூயா. நீங்க பண்றது தேவ சமூகத்துல போய் சேருதா, அங்கீகரிக்கப்படுகிறதா? அதை நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம பண்ற ஜபங்கள், நம்ம பண்ற ஆராதனைகள், நம்ம பண்ற உபவாசங்கள் தேவ சமூகத்துக்கு ஏன் போய் சேரல, அதுக்கு என்ன காரணம், அதை எதை சரிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும், தேவனுக்கு பிரியமா வாழ முடியும். அல்லேலூயா. இது ரொம்ப கடினமானது இல்லையா? இது ரொம்ப கடினமானது. வழிபாடுகள் ஈஸி, வழிபாடுகள் ஈஸியான ஒரு காரியம். பாட்டு பாட, ஆராதிக்க, கைத்தட்ட, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்துட்டு போறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான காரியம் தான், செஞ்சிடலாம் எப்படியாவது. ஆனால் கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல் இல்லாத ஆராதனைகள் எதுவுமே தேவ சமூகத்தில் என்ன பண்ணாது, அங்கீகரிக்கப்படாது. ஏசாயா 1:11 படிச்சு பாருங்க, அதுல எழுதப்பட்டிருக்கிறது, உங்க ஆராதனை, உங்க ஜபம், உங்க எதுவுமே எனக்கு வேண்டாங்கிறார் ஆண்டவர். பாவம் செய்கிற நபருடைய எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. பாவம் செய்கிற நபர் செய்கிற ஆராதனையும் வேண்டாம், ஜபமும் வேண்டாம், ஊழியமும் வேண்டாம், உபவாசமும் வேண்டாம், தசமபாகமும் வேண்டாம், காணிக்கையும் வேண்டாம், பண்டிகைகளும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தேவன் அதை என்ன பண்ணல, விரும்பல. அல்லேலூயா. ஓசியா 6:6 மட்டும் படிச்சு பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பலியை தேவன் விரும்பல. ஓகே, ஆண்டவர் சொல்றார் பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமானது. பலியை தேவன் விரும்பல. அல்லேலூயா. பலியை விட தேவனை அறிகிற அறிவு, தேவன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. தேவனை பத்தி புரிஞ்சுக்கணும். உங்க ஜபங்கள் கேட்கப்படலையா, தேவன் எப்படிப்பட்ட ஜபத்தை கேட்பார், எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை விரும்புவார், எப்படிப்பட்ட நம்முடைய ஊழியத்தை விரும்புவார், எப்படிப்பட்ட நம்முடைய உபவாசத்தை விரும்புவார், எப்படி இருக்கணும், இதுதான் கேட்கணும், இதுதான் தேவை. இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இதை நீங்க தேவ சமூகத்திலே அறிந்து கொண்டீர்களே ஆனால், தேவனை அறிகிற அறிவு வந்த உடனே உங்க ஜபம் கேட்கப்படும். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு வந்துட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா.
ஒரு குழந்தை பிறந்து வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சா வருது இல்ல. காலப்போக்குல வளரும் போது அதுக்கு தெரியுது, இது தப்பு, இது ரைட்டு, இதை குடிக்கலாம், இது குடிக்க கூடாது, இங்க போகலாம், இங்க போக கூடாது இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைய கிணத்துக்கிட்ட கொண்டு விட்டா ஒரு குறிப்பிட்ட வயசுல அதுக்கு கிணறுனா என்ன, அதுல ஆழம் எவ்வளவு இருக்கு, அது விழுந்தா செத்து போகணும்னு தெரியாது. அதே அறிவு அந்த பிற்பாடு கொண்டு விட்டு அது சொல்லும், அதுல விழுந்தா என்ன பண்ணிடுவேன், செத்து போயிடும். அப்ப அறிவு வந்தது எதை குறித்து, கிணறை குறித்தும் அதுல விழுந்தா செத்து போயிருவேங்கிறதும் மரணத்தை குறித்துதான அறிவு வந்த போது அது செய்யல. அது போலதான் கடவுளை குறித்து அறிவு நமக்கு வரும்போது நாம் செய்ய வேண்டியதை செய்வோம், செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்போம். இதுதான் தேவனை குறித்ததான அறிவு. அப்போ காயினுடைய காணிக்கை ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் காயினுடைய வாழ்க்கை. காயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. காயினை விரும்புகிறான். மறுபடியும் சொல்றேன், நாம பண்ற எந்த காரியமா இருந்தாலும், கடவுளுக்காக நாம் எதை செய்தாலும் அது தேவன் விரும்புகிறார், உண்மைதான். ஆனால் அதை விட அதிகமாக யாரை விரும்புகிறார்? தேவன் நம்மை விரும்புகிறார். அல்லேலூயா. நாம சரியா இருந்து நாம செலுத்துகிற அனைத்தையும் தேவன் அங்கீகரிப்பார். நாம் சரியில்லாமல் செய்கிற எதையுமே தேவன் என்ன பண்ண மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? இப்ப தேவன் நல்லவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் சத்திய வசனத்தின்படி வாழும் போதுதான் அவருடைய இரக்கம் வெளிப்படும், அவருடைய அன்பு வெளிப்படும், அவருடைய தயவு வெளிப்படும். நான் சத்திய வசனத்தை விட்டு விலகி போகும்போது அவருடைய கோபம் தான் நம்ம மேல வெளிப்படும். அவர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாட்டு கூட பெர்க்மன் செய்யா பாடி இருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் இல்லையா? இப்ப தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதை போல நாம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நாம் நம்மை அறிந்து கொண்டதை விட அதிகமாய் தேவன் நம்மை அறிந்து கொண்டிருக்கிறார். ஒண்ணு. இரண்டாவதாக தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நாம உணர்ந்து செயல்படும். அல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நம்முடைய மனநிலை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அதனால நாம இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் நம்மை பார்க்கல அப்படின்னு நினைத்து நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது என்னது, அதை குறித்ததான அறிவு நமக்கு இல்ல. அதனால துணிகரமா செய்யறோம். உதாரணமா இப்போ சிசிடிவி கேமரா இருக்கு, நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு தாங்க. அந்த கேமராயை குறித்ததான அறிவு நமக்கு தேவை. எங்கேயோ ஒரு இடத்துல நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க, இது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. நாம அதை குறித்து அறிவில்லாதபடி ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் மாட்டிக்கிடுவோம். அது போலதான் தேவ சமூகத்துல தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்ம ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 149 சொல்லுகிறது, நம்முடைய உட்கார்தல், நம்முடைய எழுந்திருக்கிறதல், நாம மேல போனாலும் கீழே போனாலும் கடலுக்கு அடியில போனாலும் எங்க போய் ஒளிந்து கொண்டாலும் எல்லா இடத்திலும் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அறிவு நமக்கு தேவை இல்லடா. எப்பவும் தேவன் நம்மை கவனிக்கிறார் என்கிற அறிவோடு இருக்கணும். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அறிவோடு கூட இருக்கிறோம். சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா? இல்ல, எல்லா இடத்திலும் இருக்கிறார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான் கடவுளால் நம்மை பார்க்க முடியுமா? இல்ல, எல்லா இடத்திலும் கடவுள் நம்மை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப எல்லா இடங்களிலும் நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தை, நம்முடைய நடத்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய நினைவுகள் அனைத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். அப்போ காயினை குறித்து தேவன் நன்றாக ஆராய்ந்து அறிந்து அவரை பத்தி புரிந்துட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, காயின் சரியில்லை. அல்லேலூயா. காயினை பத்தி ஆண்டவருக்கு ஆல்ரெடி தெரியும். காயினை பத்தி உங்களுக்கு என்னதெல்லாம் தெரியும்? வேத வசனத்தின்படி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே, காணிக்கை கொன்றதுக்கு முன்னாடியே காயினை குறித்து யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். என்னதெல்லாம் தெரியுங்கிறத மட்டும் சொல்லிட்டு அதனுடைய விளக்கத்தை நாம அடுத்த செய்தியில பார்க்கலாம். ஆதியாகமம் 4:5 அவன் எரிச்சல் உள்ள ஒரு நபர், அதாவது கோபம் கொள்ளுகிறவர். அவனுக்கு எரிச்சல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 4:6
அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அப்படின்னா பொறாமை. அவனுக்குள்ள என்ன இருந்தது? பொறாமை இருந்தது. முகநாடி வேறுபட காரணம் என்ன? பொறாமை அவனுக்குள்ள இருந்தது. அடுத்து நன்மை செய்கிற குணம் அவனுக்குள்ள இல்ல. நன்மை செய்கிற குணம் அவனுக்குள்ள இல்ல. 4:7. அடுத்து 4:8 சொல்லுகிறது விரோதம். அதாவது ஆபேல் மேல ஒரு விரோதம் இருந்தது. கோபம் என்பது ஒரு பகுதி, விரோதம் என்கிறது அடுத்த பகுதி. அடுத்து 4:8 கொலை செய்கிற உணர்வு அவனுக்குள்ள இருந்தது. கொலை செய்கிற குணம் அவனுக்குள்ள இருந்தது. 4:9 துணிகரம் அல்லது அகங்காரம். கடவுள்கிட்டே கேட்கிறார், நான் என்ன காவலாளியா அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவனுடைய குணம் எவ்வளவு மோசமானது. இதெல்லாம் திடீர்னு முளைச்சு எழும்பி வரல. இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்த குணம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தா மேன்மை இல்லையோ, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அல்லேலூயா. இதுக்கு என்ன காரணம்? ஆல்ரெடி இவனுடைய குணம். இயேசுவுக்கு அது நல்லா தெரியும், கடவுளுக்கு அது நல்லா தெரியும். அந்த குணத்தோடு கூட தான் எங்க வராரு? காணிக்கையை கொண்டு வரார். இந்த குணம் இருந்ததுனாலதான் காயினுடைய காணிக்கையை தேவன் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல, வேண்டான்ட்டார். உன் குணம் சரியில்லை, உன் குணம் நல்லா இல்ல, உனக்குள்ள கொலைவெறி இருக்கிறது, உனக்குள்ள கோபம் இருக்கிறது, உனக்குள்ள அகங்காரம் இருக்கிறது, உனக்குள்ள பொறாமை இருக்கிறது இல்லையா? இப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததுனால தேவன் காயினுடைய காணிக்கை என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. ஹல்லேலூயா.